எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. இப்போ நம்ம நாச்சியார் திருமொழியில் விண்ணீல மேலாப்பு அப்படின்ற இந்த பாசுரங்களை 8ஆம் பதிகத்தில் இந்த 10 பாசுரங்களை ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய அவதாரிக்கை என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த விண்ணீல மேலாப்புல ஆண்டாள் என்ன சொல்றா, இந்த மேகங்களை கூப்பிட்டு பெருமாள் கிட்ட போய் என்னுடைய கவலையை சொல்லுங்கள், இது மேகம் விடுத்தூது, அதோ மேக ஊர்வலம் அப்படின்னு பாட்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது மேகத்தில் தூது விடுவா, மயில் தூது விடுவா, அண்ணன் தூது விடுவா, குயில் தூது விடுவா. இதில் பல சினிமாக்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தண்ணீரை கூட தூது விடுவா. நான் ஓடுகிற தண்ணியில் உரசி விட்ட சந்தனத்தை, அந்த மாதிரி தூது விடுவா. இப்போ இந்த மேகத்தை இங்க தூது விட்டுருக்கா. என்ன தூது விடுறா பாருங்க. அதாவது மேகங்களே, நீங்கள் எல்லாம் நான் இங்கே தனியாக இருக்கனே, உங்கள் ஊர்க்காரர் தானே அந்த திருவேங்கடமுடையான், நீங்களும் மலையில் இருக்கீங்க, அவரும் மலையில் இருக்கிறார், சோழெல்லாம் பக்கத்து ஊர்க்காரால் தான் இருப்பீங்க, அவரை கிராஸ் பண்ணி தான் நீ போவியோ என்னமோ தெரியாது, அதனால் உனக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்ப, அதால் என்னுடைய கவலையை அங்கே போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகத்தின் வழியாக தன்னுடைய மனக்கவலைகளை பகிர்ந்துக்க விரும்புகிறா ஆண்டாள். அந்த பாசுரங்களை தான் இப்போ நம்ம ஒன்றா இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இந்த பாசுரங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால், இப்போ மேகம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுடைய வைஷ்ணவத்தில் மேகம் போன்ற ராமானுஜரையும் குறிக்கிற சொல்லுதான். வைஷ்ணவத்தில் எப்படி ராமானுஜரை மேகம் போல் நமக்கு மழை பொழிதவர், பக்தி என்ற அருள்மழையை கொடுத்தவர், அதனால் அவரையும் இங்கே மேகம், இது ஸ்லேடை மாதிரி. இது அதாவது ஒரு அர்த்தம் ஒரு வார்த்தை 2 அர்த்தங்களாக சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு பாசுரங்களுக்கும் ஒரு பதவுரையாக இந்த அர்த்தம், அதாவது சாதாரண அர்த்தத்தையும் பார்க்கலாம். இன்னொரு அர்த்தமான ராமானுஜர் என்ன பண்ணியிருக்கிறார், இவளுடைய அந்த பிரிவு துயருக்கு அவரால் என்ன பண்ண முடிஞ்சிருக்கிறார், அவருடைய பெருமை என்ன சொல்லியிருக்கா இதெல்லாம் பார்க்கலாம். எங்கள் ராமானுஜர் இப்போ தான் வந்தார். இந்த நாச்சியார் திருமொழி எப்பயோ, அவள் எப்படி ஒருத்தர் இன்ட்ரோ ஆனா அப்படின்னு சில பேர் கேட்பான். ஆக்சுவலாக ராமானுஜர் யார்? அனந்தாழ்வான், அதாவது அந்த சேஷன் அவனுடைய அம்சம்தான் ராமானுஜர். ஒவ்வொரு பெருமாள் எப்பெல்லாம் அவதாரம் எடுக்கிறாளோ அப்பெல்லாம் லக்ஷ்மணாகவும் பலராமனாகவும் ராமானுஜனாகவும் ஒவ்வொரு தோற்றத்தில் வந்தவர் தான். ஸோ அவரை பற்றி இந்த பிராட்டி பாடுறது ஒன்றும் தவறு கிடையாது. இதில் நம்ம சந்தேகப்படவும் ஒன்றும் கிடையாது. ராமானுஜர் பின்னாடி வந்திருக்கலாம், அவள் முன்னாடி பிறந்திருக்கலாம், ஆனால் ஏதோ அண்ணன்ற அந்த பாசத்தில் அவள் என்னுடைய திருமணத்திற்கு, என்னுடைய காதலுக்கு நீ உதவி பண்ண அண்ணனை கேட்டிருக்கலாம். இதுதான் இப்போ நம்ம ஒவ்வொரு பாசுரங்களாக இதில் பார்க்க போகிறோம். இப்போ முதல் பாசுரம், விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கால் தென்னீர்பாய் வேங்கடத்தில் என் திருமாலும் போந்தானே, கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோர சோர்வேனை பெண் நீர்மை ஈடழிக்கும், இது நமக்கு ஓர் பெருமையே அப்படின்னு இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கா. இப்போ இந்த விண்ணீல மேலாப்பு, இந்த வானம் முழுவதும் நீல கலரில் ஷாமியானா போட்டா மாதிரி இருக்கா இந்த மேகங்கள். ஏன் இந்த மேகத்தை அவள் தூது விடுறா? ஏன்னா எப்பயுமே பிரிவு துயரில் தலைவன் என்ன தெரியுமா சொல்லிட்டு போவானா, கார்காலம் வரட்டும், நான் உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லுவானாம். அந்த மாதிரி இப்போ கார்காலம் வந்துடுது, மழைக்காலம் வந்துடுது. அதனால் இப்போது அந்த மழையை பார்த்து சொல்கிறா. ஏன் இவ திடீர்னு மழையை பார்த்து சொல்லணும் அப்படின்னு? அவள் போன பாசுரத்தில் சங்காதானம் சொல்லிட்டு இருந்தா, அவையும் மழைக்கு ஓடி வந்தா. ஆமாம், போன 9 பாசுரத்தில் அவள் சங்காதான் சொன்னான். சங்கு வாயை திறக்கலையாம். திடீர்னு தட 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 தடன்னு ஒரு சத்தம் கேட்டுதான்.
உள்ள அறையில் உட்காந்துருந்தவோ ஐயோ என்னமோ சத்தம் கேட்டுருக்கே அப்படின்னு குடுகுடுன்னு வெளியில் வந்து பார்க்குறாளாம். அங்கே என்ன பண்ணுறதாம், அந்த வானம் இடிக்கிறதாம். அந்த வானம் என்ன சொல்கிறது, ஏமா அந்த சங்க திருப்பி திருப்பி சொல்கிறியே, என்கிட்ட நீ சொல்லு அப்படின்ற மாதிரி அவளுக்கு அவள் ஃபீல் பண்ணுறா. அதனால் வாசலில் வந்து அந்த மித்தத்தில் வந்து அந்த இதாக பார்க்குறா. நான் சங்குக்கிட்ட நிறைய சொல்லிட்டேன், குயில்கிட்ட சொல்லிட்டேன், எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், அவளாம் எதுவுமே கேட்க மாட்டேன்றா. ஸோ நான் உன்கிட்ட சொல்கிறேன், ஏன்னா நீயும் மேலே இருக்க, அந்த திருவேங்கடமுடியான மேலே இருக்கான். ஸோ நீங்கள் 2 பேரும் ஈஸியாக மீட் பண்ணிக்கலாம், அதனால் என் கஷ்டத்தெல்லாம் அங்கே போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகத்துக்கிட்ட தன்னுடைய ஆத்தாமைய சொல்கிறா. என்ன சொல்கிறா பாருங்க, விண்ணீல மீளாப்பு, அந்த வான் முழுவதும் நீல கலரில் கருநீல கலரில் ஷியாமியானா போட்டா மாதிரி இருக்கான். ஷியாமியானா மேலே அப்படியே பந்தல் போட்டா மாதிரி இருக்கு. விரித்தார் போல் மேகங்கால், அந்த மேக கூட்டங்களை நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கீங்க, நல்லா மபும் மந்தாரமாக ஷியாமியானா போட்டா மாதிரி வானத்து மேலே இருக்கீங்க. தென்னீர் பாய் வேங்கடத்து, அந்த தெளிந்த நீர் பாயக்கூடிய அந்த வேங்கட மலை இருக்கே, நீங்கள் போகிற வழியில் இருக்கோ இல்லை உங்கள் ஊர் பக்கத்துலேயோ தெரியாது, அந்த வேங்கட மலையில் என் திருமாலும் போந்தானே, என்னுடைய அதாவது என்னுடைய திருமால் லக்ஷ்மி தேவியின் கணவன். அப்போ நானும் யார், லக்ஷ்மி தேவி தானே, அதால தான் என் திருமால், அவனும் போந்தானே, அவனும் உங்களுடன் உங்களை பார்ப்பான்னு நினைக்கிறேன், உங்களை மீட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கண்ணீர்கள் முளைக்குவட்டில் என்னுடைய கண்ணில் ஜலம் ஆறா வழிஞ்சிட்டு இருக்குது. எப்படி அந்த ஜலம் என்னுடைய அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்னுடைய மார்பகங்களுடைய நுனியில் வந்து நிற்கிறது, அப்படியே நிற்கிறது. இது கீழே உழலாமா வேணாமா அப்படின்னு நிற்கிறது. துளிசோர சோர்வேனை, அதாவது இன்னைக்கு நான் எப்படி சோர்ந்து கிடக்கிறேன், எப்படி வருந்தி கிடக்கிறேன் தெரியுமா, அவனை பார்க்க முடியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் எத்த சாட்டா பித்தந்தரின்னு உட்காந்துருக்கேன். பெண் நீர்மை ஈடழிக்கும், ஒரு பெண்ணுடைய குணமே என்ன, காதல் வந்தால் கூட வாயை மூடின்னு இருப்பா, விருப்பம் இருந்தால் கூட வாயை திறந்து சொல்ல மாட்டா, சோகம் வந்தால் கூட அதை மனசுக்குள்ளே போட்டு அடக்கிப்பா, நீ போன்னு யாரையும் தூது சொல்ல மாட்டா. பட் அந்த குணம் எல்லாமே விட்டுட்டு அந்த நீர்மை என்னுடைய பெண் தன்மையே அப்படியே மறந்து போய் பைத்தியமாக பித்து பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நானே, அதாவது ஈடழிக்கும் என்னுடைய பெண்மையையே ஐயோ வேண்டாம் அப்படின்னு இருக்கிற மாதிரி நான் இருக்கனே. இது தமக்கு ஓர் பெருமையே, இது அவருக்கு ஒரு பெருமையா, இப்படி ஒரு பொண்ணை அலைய விட்டுட்டு அவர் மட்டும் அங்கே ஜாலியாக இருக்கிறாரே, நான் இப்படி கஷ்டப்படுறேனே, அவரை பார்த்தா இதெல்லாம் நீங்கள் கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் சொல்கிறான். நான் சொன்னேன் முன்னாடி ராமானுஜருக்கு இதுக்கும் என்ன மாதிரி ஒரு சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ராமானுஜரை நம்மளுடைய வைஷ்ணவ தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு வந்த ஒரு மேகம், பொழில் மேகம். அதாவது வைஷ்ணவ தர்மம், இந்த 4000 திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் அவர் இல்லைன்னா நம்ம கிடச்சிருக்குமா? அவர் இன்னைக்கு கோவிலில் இதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது இந்த கோயில் ஒழுகு இதெல்லாம் அவர் இல்லைன்னா நம்ம கிடச்சிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கட்டுக்கோப்பை நமக்கு கொடுத்தவர் அந்த ராமானுஜர். அந்த ராமானுஜர் தான் இவளுக்கு அண்ணனாகி பலவிதமான அவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிருக்கிறார். அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல அவ கேட்குறா, அண்ணா நான் அந்த வேங்கடத்தான் மேலே ரொம்ப விருப்பம் கொண்டுட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் என்னுடைய லெவலில் விட்டு இறங்கி இப்படி குயிலே மயிலே சுனைகளேன்னு எல்லாத்தையும் கூவின்னு இருக்கேன், ஆனால் அவர் வரா மாதிரி காணோண்ணா. ஆனால் நீங்களாவது போய் நீங்கள் வைஷ்ணவ மேகம், அதோட நீங்கள் சொன்ன ராமானுஜர் கேட்பார், அதனால் நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லுங்கண்ணா. அதான் விண்ணீல மேலாப்பு, அதாவது மேகங்கள் இடிக்கிற மாதிரி இருக்கிற அந்த மேக காலத்தில் பெருமாளுக்கே கொடையா, ஆதிசேஷனா நின்றால் கொடையாம், அமர்ந்தால் சிங்காசனமான்ற மாதிரி கொடை மாதிரி நீங்கள் இருக்கீங்க.
அண்ணா அவர் வந்து மழையிலேருந்து மறைக்கிறதுக்கு நீங்கள் தான் அவருக்கு மேகம் மாதிரி இருக்கீங்க. அந்த வானத்துக்கிட்ட இருந்துக்கும் இவருக்கு நடுவில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக அவர் கூட பேசிடலாம். கொஞ்சம் சொல்லுங்களேண்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த முதல் பாசுரத்தில் அவருடைய பெருமையை சொல்லியிருக்கிறார். விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கால் தென்னீர்பாய் வெங்கடத்தி என் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோர் சோர்வேனை பெண் நீர்மை ஈடழிக்கும் இது தமக்கு ஓர் பெருமையே அப்படின்னு இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. அதனால் நாமளும் கற்பூரம் நாருமோ எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதை கேட்டாலே அந்த சங்குனுடைய சங்கை நம்மளே கையில் வச்சுருக்காம நம்மளே சங்கு கூட பேசுகிற மாதிரி ஒரு ஆத்ம அனுபவம் கிடச்சிருக்கும். இப்போ இந்த மேகம் விடு தூதலையும் நாமளும் பெருமாள்கிட்ட இந்த தூதை அனுப்பலாமே. மேகங்களே போங்களே, நான் ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ அப்படின்னு நீங்களும் அந்த மேகத்துக்கிட்ட தூதி விடுங்களே. பெருமாள் கிட்ட நம்மளுடைய எல்லா விதத்தையும் ஆண்டாளுக்கு எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை பரம பக்தியோ வரவழைச்சி துக்கங்களை நீக்கி அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தானோ அந்த மாதிரி நம்மளுடைய சம்சார சாகரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பற்றுக்களை அடக்கி நம்ம எப்போ போகணும்னு நினைக்கிறோமோ அப்போ நமக்கு அடைக்கலம் கொடுப்பான் அந்த ஆபத் பாந்தவன் வெங்கடநாதன். இந்த பாசுரத்தில் நம்ம முதல் பாசுரத்தை அனுபவிச்சிருக்கோம். அடுத்த வர வீடியோ செஷனில் ஒவ்வொரு பாசுரங்களுக்கும் வியாக்கியானத்தை நம்ம நல்லா கவனிப்போம், அனுபவிப்போம். மிக்க நன்றி. உங்களுடைய லைக் பட்டன் கொடுங்க. உங்களுடைய வியூஸை, உங்களுடைய கமெண்ட்டை இன்பாக்ஸில் போடுங்க. நன்றி. இப்படிக்கு மாலதி ராகவன், காஞ்சிபுரம்.